ஹரரிராரோ நான் இங்கே பாட. அந்த என்ட்ரன்ஸில் நிற்கிறப்போ எங்களுக்கு அவ்வளோ ப்ரௌட் மூமெண்ட். எல்லாருக்குமே பேரண்ட்ஸுக்கு ரொம்ப பெருமையான விஷயந்தான். வீட்டுக்கே கார் அனுப்பிச்சுலாம் வந்து கூட்டிகிட்டு போனாங்க. அஞ்சு வண்ண பூவே அஞ்சு வண்ண பூவே. ரெக்கார்டிங் பண்ணும்போது நாங்கள் வந்து ஒரு கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி தான். போதும் ஓ உள்ளிருந்து பேச பாடும்போது சே இதுதான்டா வாழ்க்கை. அட வீட்டுக்கு வீட்டு இப்போ எங்கே போனாலும் அஞ்சு வண்ண பூ நீங்கள் தான் பாடினீங்களா, தக்லீஃபில் பாடியிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறது. அப்படி உனக்காடா அப்படிங்கிற பாட்டுக்கும் தாளகதி வேணும். ஓகே சரி, ரோஜா வந்து நீ கடைசியா எப்படியோ பேசி உங்க அம்மா கொடுத்துட்ட, ஓகேயா? அது நான் வந்து நிறைய பேசி உன் மண்டையை கழுவி நான் அம்மா கொடுக்க வச்சேன் அப்படிதான் சொல்லணும். ஆமா சரி, இப்போ வந்து அப்பாவுக்கு ஒரு சாங் டெடிகேட் பண்ணா என்ன சாங்? அப்பாவுக்கு வந்து வீட்டுக்கு வீடு வாசப்படி சாங் ரொம்ப பிடிக்கும். ஸோ அது நான் அப்பாவுக்கு டெடிகேட் பண்ணுவேன். சூப்பர், கமான். அட வீட்டுக்கு வீட்டுக்கு வாசப்படி வேணும், தெருக்கூத்துக்கும் பாட்டுக்கும் தாளகதி வேணும், தலவாசல் இல்லா வீடும் ஒரு தாளம் இல்லா கூத்தம், தத்தி தருக்கிட்ட தத்திங்கினத்தோ. அட வீட்டுக்கு வீட்டுக்கு வாசப்படி வேணும், தெருக்கூத்துக்கும் பாட்டுக்கும் தாளகதி வேணும். சூப்பர் எண்டிங், செம, வெரி குட். ஸோ அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டு. ஓகே வெரி குட். இப்போ வந்து அம்மாக்கு சூப்பரான ஒரு சாங் டெடிகேட் பண்ணா அப்படியே அவங்களுக்காகவே இந்த சாங் நான் பாடுவேன் அப்படின்னா என்ன பாட்டா இருக்கும்? ஆராரிரோ. சூப்பர், வெரி குட், பாடலாம். வேறில்லாத மரம் போல் என்னை நீ பூமியில் நட்டாய், ஓர் கண் எந்த மேலே பட்டால் உயிர் நோக துடித்தாய், உலகத்தின் பந்தங்கள் எல்லாம் நீ சொல்லி தந்தாயே, பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் வழி நடத்தி சென்றாய், உனக்கே ஓர் தொட்டில் கட்டி நானே தாயை மாறிட வேண்டும். ஹரரிராரோ நான் இங்கே பாட, தாயே நீ கண்ணுறங்கு என்னோட மடி சாய்ந்து. வெரி நைஸ். ஸோ உங்களுக்கு வந்து தம்பி பாடுறதுல ரொம்ப பிடிச்ச பாடல்கள்லாம் என்னவா இருக்கும்? அவன் எந்த சாங் பாடினாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த கண்ணே கலைமானே, இந்த ஆராரிராரோ, இந்த ஃபீல் சாங்ஸ்லாம் பயங்கரமாக பாடுவான். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ரோஜா, காதல் ரோஜாவே பாடுவான். நிறைய ஃபீல் சாங்ஸ் பாடுவான். இவனுக்கு நல்ல ஃபீல் வரும். அதனால அந்த எது பாடினாலும் நாங்கள் ரொம்ப ரசிப்பீங்க கேட்டு. ஓகே சூப்பர். எனக்கு ரொம்ப இன்ஸ்பயர் பண்ண மியூசிக் டைரக்டர் அதே மாதிரி சிங்கர்ஸ் யாரெல்லாம்? ஏஆர் ரஹ்மான் சார், அப்புறம் இளையராஜா சார், அப்புறம் ஹாரிஸ் ஜெயராஜ் சார், எல்லா மியூசிக் டைரக்டர்ஸும். சிங்கர்ஸில் 90s சுஜாதா மேம், அப்புறம் வந்து உன்னி மேனன் சாரோட காம்போ. 80s வந்து எஸ்பிபி சார் அண்ட் ஜானகி மேம் காம்போலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்புறம் நிறைய எல்லா சிங்கர்ஸும் எனக்கு பிடிக்கும், எல்லாருமே. சரி, இப்போ கரண்டா உனக்கு ரொம்ப பிடிச்சி எனக்கு இந்த பாட்டுலாம் ரொம்ப பிடிக்கும், இவங்களோட வாய்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா அது யாரா இருக்கும்? கஷ்டமான கேள்வி கேட்டனும். சக்தி ஸ்ரீ கோபாலன் மேம், அவங்களோட வாய்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஓகே. அதுக்கப்புறம் வந்து ஸ்ரேயா கோஷல் மேம். எல்லாம் பிடிக்கும். மேபி மேல்ல சொல்லு. மேல்ல வந்து பிரதீப் சார் வந்து நிறைய பிடிக்கும். ஸோ அவரோட சாங்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி ஹிட்டு. எனக்கு அந்த சாங்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். அதுல எந்த சாங் உனக்கு ரொம்ப பிடிச்சி நீ ரொம்ப பாடிட்டு இருப்ப அதிகமா? பிரதீப் சாரோட சாங் காதல் கனவே. 2 லைன் எங்களுக்கா பாடு. காதல் கனவே தள்ளி போகாதே போகாதே, ஆசை மறைச்சு நீ ஒளியாதே ஓடாதே, கனவே உனக்கான காத்திருக்கேன், தரரா தர தர தரரா. ஓகே, ஸோ ஃபைனலி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாடல், இப்போ ரீசெண்டாக எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு பாடல்,
அஞ்சு வேண பூவே தக் லைஃப்ல சோ அந்த கோரஸ் அந்த குழந்தைங்களோட வாய்ஸ் வரும்போது உண்மையா சொல்றேன் நான் அந்த பாட்டை வந்து அந்த குழந்தைங்களோட வாய்ஸ்க்காகவே நான் கேட்டேன் சோ உன்னோட வாய்ஸ் அதுல இருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருந்துச்சு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அவினேஷ் ஐம் ரியலி விஷிங் யூ ஆல் த வெரி பெஸ்ட் எங்களுக்காக அந்த ஒரு அழகான ஃபியூ லைன்ஸ் ப்ளீஸ் அஞ்சு வண்ண பூவே அஞ்சு வண்ண பூவே உள்ளிருந்து பேசும் ஒத்த குரல் போதும் ஓ உள்ளிருந்து பேசும் ஒத்த குரல் போதும் வாவ் சரி ஏர்மன் சார் பாத்தியா அந்த ரெக்கார்டிங் பண்ணும்போது பாத்தியா அது எப்படி இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரெக்கார்டிங் பண்ணும்போது நாங்க வந்து ஒரு கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி தான் டியூன் கொடுத்தாங்க லிரிக்ஸோட நாங்க பாடினோம் ஓகே எத்தனை பேர் ஒரு 5-6 பேர் அசிஸ்டன்ட் இருந்தாங்க அதாவது ஏர்மன் சாரோட அசிஸ்டன்ட் இல்லம்மா நீங்க எத்தனை பேர் பாடுனீங்க சேர்ந்து ஒரு 7-8 பேர் 8 மெம்பர்ஸ் ஸோ அப்போ வந்து எங்களுக்கு என்ன ஏஆர் ரஹ்மான் சாரோட ப்ரொடக்ஷன் தெரியும் என்ன மூவின்னு தெரியாது ஸோ அப்புறம் வந்து ஆடியோ லான்ச்சோட மெசேஜ் வருது இந்த மாதிரி தக் லைஃப் ஆடியோ லான்ச் இருக்கு கிட்ஸ் எல்லாரும் பாட போறாங்கன்னு சொல்லி அப்போதான் ஏஆர் ரஹ்மான் சார் கமல் சார் எஸ்டிஆர் சார் முன்னாடி பாடும்போது ச்சே இதுதான்டா வாழ்க்கை ச்சே இதுதான்டா வாழ்க்கை அப்படின்னு இருந்துச்சா ஸோ அந்த மொமெண்ட் எப்படி இருந்துச்சு ரொம்ப ஹாப்பியா இருந்திருக்கும்ல ஆமா ஸோ அதுக்கு நீங்க எப்படி ப்ராக்டிஸ் பண்ணீங்களா அந்த ஆடியோ லான்ச்சுக்கு பாடுறதுக்கே ப்ராக்டிஸ் பண்ணீங்களா நிறையா அது ஒரு 1 டே ஃபுல்லா ப்ராக்டிஸ் பண்ணிருப்பீங்களா எல்லாரும் குரூப்பா சேர்ந்து சூப்பர் வெரி நைஸ் அந்த ஸ்டேஜ்ல பாடி அவங்க ஏதாவது அப்ரிஷியேட் பண்ணாங்களா அதுக்கப்புறம் எல்லாரும் தனியா வந்து சூப்பரா பண்ணீங்க வாய்ஸ் செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்குன்னு சொன்னாங்க ஓகே ஸோ ரெக்கார்டிங் பண்ணும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுல அது எவ்வளவு நேரம் பண்ணீங்க அண்ட் எத்தனை டேக்ஸ்லாம் எடுத்தீங்க ரெக்கார்டிங் மேக்ஸிமம் ஒரு 1.5 hours குள்ள முடிஞ்சது ஓகே அப்போ வந்து மேக்ஸிமம் ஒரு 15 டேக்ஸ் ஓகே ஸோ சார்லதா மணி மேம் இருந்தாங்களாங்க அவங்க வந்து முன்னாடியே ரெக்கார்டிங் பண்ணி முடிச்சிட்டாங்க ஸோ அவங்களோட பாட்டு முன்னாடியே முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் தான் நீங்க பண்ணீங்க கரெக்டா ஸோ ஆடியோ லான்ச்ல அவங்க ஏதாவது சொன்னாங்களா உங்களுக்கு என்ன சொன்னாங்க எல்லார்கிட்டயும் ஷேக் ஹேண்ட்ஸ் கொடுத்து அதுக்கு முன்னாடி சவுண்ட் செக்அப் எல்லாம் எங்களெல்லாம் மோட்டிவேட் பண்ணி பாட வச்சாங்க வெரி நைஸ் ஸோ நான் கண்டிப்பா தம்பிக்கு வந்து சரிகமப்பா அந்த ஒரு டைட்டில் அதாவது டாப் ஃபைனலிஸ்டா வந்து டைட்டில் வின் பண்ணலனாலும் இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா தம்பிக்கு ஒரு மகுடம் சூட்ட மாதிரி ஒரு விஷயம் அப்படின்னு நான் சொல்லுவேன் நான் கண்டிப்பா இது வந்து அவனோட வாழ்க்கையில ஃபர்ஸ்டே வந்து ஏஆர் ரஹ்மான் சாரோடைய ஒரு பெரிய படத்துல அந்த அளவுக்கு ஒரு அழகான ஒரு லான்ச் கிடைச்சிருக்கு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்பவே பெருமையா இருக்கு உங்களுக்கு அந்த மொமெண்ட் எப்படி இருக்கு ஆக்சுவலி ரொம்ப சந்தோஷமா அந்த ஜி தமிழ்ல இருந்தா கால் பண்ணாங்க டேவிட் சார்ன்ட்டு அவர் தான் பண்ணாரு இந்த மாதிரி ஏஆர் ரஹ்மான் சார்ல ஒரு ரெக்கார்டிங் இருக்கு நீங்க போங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா அந்த ஏஆர் ரஹ்மான் சார் ஸ்டுடியோ போறோம் அப்படிங்கிற மாதிரி அந்த என்ட்ரன்ஸ்ல நிக்கிறப்போ எங்களுக்கு அவ்வளோ ப்ரௌட் மூமெண்ட் எல்லாருக்குமே பேரண்ட்ஸுக்கு ஆனா வந்து அங்கே தக் லைஃப் பாடுறோம் எங்களுக்கு தெரியவே தெரியாது இவங்க உள்ள போயிட்டாங்க வந்தாங்க இவங்க ஏதோ சொன்னாங்க 5 வண்ண பூவே ஏதோ பாடுறோமா அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி 5 ஸ்லாங்ல பாடியிருக்கான் இவன் 5 லாங்குவேஜ்லேயே கோரஸ் பாடியிருக்கான் ஒரு சிலர் மிஸ் ஆகி அப்படி இப்படி வந்தாங்க இவன் 5 ஸ்லாங்லேயுமே இவன் பாடிட்டான் கரெக்டாக அது வந்து ஜீ தமிழுக்கு தான் நான் நன்றி சொல்லணும் கரெக்டாக அவங்களால தான் அந்த ஆப்ஷன் கிடச்சி ஒவ்வொரு முறையும் கூப்பிட்டாங்க ஆடியோ லான்ச்சில் உண்மையாக நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஏஆர் ரஹ்மான் சார் மணிரத்னம் இவங்களாம் எவ்வளோ பெரிய லெஜெண்ட்ஸ் பேரண்ட்ஸாக நாங்கள் எவ்வளோ அந்த இடத்துல ப்ரௌட் மூமெண்ட் பண்ணோம் பசங்களுக்குமே நல்ல ரெஸ்பெக்ட் இருந்துச்சு வீட்டுக்கே கார் அனுப்பிச்சுலாம் வந்து கூட்டிகிட்டு போனாங்க உண்மையிலே அதெல்லாம் ரெக்கார்டிங் இல்லை அந்த ஆடியோ லான்ச்சுக்கு அந்த இடத்துல அவ்வளோ மரியாதை பண்ணி நல்ல அப்ரிஷியேட் சார்லதா மேம் நிறைய சிங்கர்ஸை பார்க்க முடிஞ்சது எல்லாரும் நல்லா பாராட்டினாங்க சார்லதா மேம் அந்த ரிஹர்சல் டைம்லலாம் சூப்பராக பாடுறீங்க நல்லா பண்ணுறீங்க வாய்ஸ் நல்லா இருக்குது அப்படி இப்படின்னு நல்லா என்கரேஜ் பண்ணாங்க ரொம்ப பெருமையான விஷயந்தான் வெரி நைஸ் சூப்பர் இப்போ எங்கே போனாலும் 5 வண்ண பூவே நீங்கள் தான் பாடினீங்களா தக் லைஃப்ல பாடியிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறது இந்த ஜி தமிழில் ஃபைனலிஸ்ட் நீங்கள் ஏன்னா அங்கே பாய்ஸ் 2 பேருங்கிறப்போ இவன் வந்து ராக் ஸ்டார் மாதிரி எல்லாம் இது பண்ணுற மாதிரி அந்த மாதிரிலாம் சொல்கிறப்போ ஐயோ அப்படி உனக்காடா அப்படிங்கிற மலேசியாவிலே அதான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் பாரு உனக்கு பாரு என்னம்மா பாரு அப்படிம்பேன் கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பேன் வெரி நைஸ் சூப்பர் as a மதரா as a பேரண்டா ரொம்ப ப்ரௌடா இருக்கும்ல உங்களுக்கு கண்டிப்பா வெரி நைஸ் ஸோ மேலும் நிறைய வெற்றிகள் வாழ்த்துக்கள் அண்ட் அதே மாதிரி நிறைய மெடல்ஸ் இதெல்லாம் வந்து தம்பி வாங்கணும் அப்படின்னு சொல்லி நாங்களும் ஏரோப்ளேஸ் சார்பாக வாழ்த்திக்கிறோம் இப்போ வந்து உங்க வீட்டில் வந்து அதிகமான விஷயங்கள்லாம் இருக்கு நிறைய அப்படியே கண்ணை வந்து கவரக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கு ஸோ உங்க வீட்டை வந்து சின்னதாக வந்து ஒரு டூர் மாதிரி பார்த்துடலாமா